சுபான் பீர் முகமது உடைய இல்ல திருமண விழா அருமை நண்பர் சுபஹான் அருமையான ஏற்பாடு பண்ணியிருந்தார். மாஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம காயில் விஷனில் பார்க்க போகிறது என்னுடைய உச்ச நண்பரும் புகைப்பட கலைஞருமான மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் சுபஹான் பீர் முகமது அவர்களுடைய இளைய மகளுடைய திருமண வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு நாளாவது கேமராவை எடுக்காமல் ஃப்ரீயாக அந்த கல்யாணத்தில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வந்த உடனே என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, கேமராவை எங்கன்னு. கேமரா இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் முடியாது, போங்க எடுத்துகிட்டு வாங்க, எனக்காக வேண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு புகைப்பட கலைஞர். புகைப்படத்துறையில் பார்த்திங்கன்னா ஏராளமான நட்பு வட்டாரங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய அந்த வேண்டுகோளை நம்மளால் தள்ளிவிட முடியல. அதனாலேயே வீட்டுக்கு போய் கேமராவை எடுத்துகிட்டு இப்போ பேச வேண்டிய நிலைமையில் இருக்கேன். இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள ஆண்கள் பகுதியில் உள்ள அந்த நிக்காஹ், மணமகன், அப்புறம் விருந்து, இதுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்கள் சைடில் நம்ம எடுக்கிறதுக்கு எங்கள் ஊர் கலாச்சாரப்படி அது அனுமதி மறுப்பாங்க. ஏன்னா பெண்கள் இருப்பாங்க, பல குடும்பங்கள்லேருந்து பெண்கள் வருவாங்க, கேமராவுக்கு முகம் காட்ட மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து இந்த பதிவில் பெண்கள் சம்மந்தப்பட்ட எதுவும் இருக்காது. முழுக்க இந்த கல்யாணம் ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்கள் பகுதியில் மட்டுமே எடுக்கலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا صدق الله العظيم. السلام عليكم. மணமக்களை பற்றிய ஒரு அறிமுகம், அதன் பின்னர் வரவேற்புரையோடு சங்கையான முபாரக்கான நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கிறது. மர்ஹூம் பி நாகூர் மீரான் அவர்களின் மகன் வழி பேத்தியும், மர்ஹூம் பில்டிங் செய்து சுலைமான் அவர்களின் மகள் வழி பேத்தியும், சகோதரர் எண்ணம் பீர் முகமது சுபஹான் அவர்களின் அருமை புதல்வியுமான PM ஃபாத்திமா ஃபஹீமா BBA மலாலிக்கும், ஜனாப் SM பத்ருத்தீன் அவர்களின் மகன் வழி பேரனும்,
மர்ஹூம் எஸ் ஃபாரூக் அவர்களின் மகள் வழிப்பேரனும் எம்பி ஜாகிர் ஹுசைன் அவர்களின் அன்பு புதல்வனுமான ஜே முகமது ஃபாசில் பி மணமகளுக்கும் இந்த திருமண ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆனா நீங்க திருமணத்துக்கு தயாராகி விட்டா நிஸ்புத்தீன், இந்த மார்க்கத்தில் பாதி உங்களுக்கு கிடைக்கிறது. ஃபல் யத்தகில்லாஹ் நிஸ்புல் பாக்கி, மீதி இருக்கிற பாதி வாழ்க்கை அல்லாஹ்வை பயந்துக்க. திருமணத்திற்கு தயாராகிட்டாலே 50 மார்க் கிடைச்சிருதுங்க ஒரு ஆணுக்கு. திருமணத்திற்கு தயாராகிட்டாலே 50 மதிப்பெண் கிடைச்சிருது. அவனுக்கு என்ன ஆயிருது? அவன் வெற்றி பெற்றவனாக மாறுகிறான். மீதி இருக்கிற பாஸ் ஆயாச்சு, மீதி இருக்கிற 50 மதிப்பெண்ணுக்கு தான் வாழ்க்கையை நாம தயார்படுத்தணும். எனது மகள் பாத்திமா லைமாவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 51 கிராம் தங்க நகை மகள் அவரது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோர்கள் சாட்சியுடன் நான் தாங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன். தாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். பொருந்திக் கொள்கிறீர்களா? பொருந்திக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பாரக் அல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த இந்த பிரார்த்தனைகளோடு இந்த நிக்காஹ் நிறைவடைய இருக்கிறது. மணமகளின் தந்தையிடம் மணமகனால் தன்னுடைய மகன் கூடையை வழங்கும் காட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 51 கிராம் தங்க நகையை தன்னுடைய மகிழ் கொடையாக மருமகன் மாமனாரிடம் ஒப்படைக்கக்கூடிய தருணம் இது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி சந்தோஷமாக்கி இன்மை மறுமை விஷயங்கள் பேர் பெற்று சூழம் செல்வதற்கு பாக்கியம் அளிப்பானாக. நிகழ்ச்சியை தொடர்ந்து நன்றி உரை. திருமணம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத முக்கியமான நாள்னு சொல்லலாம். இந்த திருமண நாளுக்காக வேண்டி பல வருடங்களாக இல்லை பல மாதங்களாக பிளான் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எதிர்பார்ப்போடு செய்திருப்பாங்க. அந்த நன்னாள் தான் இன்றைக்கி. மணமகனாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும், திருமண வீட்டாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கலாம். இன்றைக்கி அந்த நன்னாள் தான். இந்த சுபான் பீர் முகமது உடைய இல்ல திருமண விழா அருமை நண்பர் சுபஹான் அருமையான ஏற்பாடு பண்ணியிருந்தார். மாஷா அல்லாஹ். மதுரையிலிருந்து ஒரு மௌலவி மக்தூமி, மிர்ஷாத் மக்தூமி கலந்துக்கிட்டாங்க. நிறைய அன்பர்கள், சகோதரர்கள், நண்பர்கள். அவர் ஒரு புகைப்பட கலைஞனாகவும் ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறதுனால அவருடைய நண்பர்கள் சுற்றுச்சூழ கலந்துக்கிட்டாங்க. எழுத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க, உள்ளூர்வாசி, வெளியூர்வாசி, இந்த மாதிரி நிறைய ஜமாத்திலேருந்து உள்ள மக்கள் ரொம்ப வெகு விமர்சையாக சிறப்பாக இருந்தது. மாஷா அல்லாஹ். பாராட்டுக்கள். பாரக்கல்லாஹ் லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இன்னைக்கு காயல்பண்ணத்தில் நம்முடைய நண்பர் சுபான் பீர் முகமது அவங்களுடைய இல்ல திருமணம் நடைபெற்றது. அவங்க மகளுக்கு சிறப்பான முறையில் திருமணம் நிக்காஹ் வைபவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிக்காஹ் மேடை, அதே போல் பந்தல், சேரு, அப்புறம் ஆடியோ, வீடியோ, இது போன்ற எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தது ஹச்ஆர் மார்க்கெட்டிங் சார்பாக ஹச்ஆர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இதோடைய அலுவலகம் எல்லா ஃப்ளோட்டில் இருக்குது. காயல்பட்டினம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இது மாதிரியான திருமண நிகழ்ச்சிக்கு தேவையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிக்காஹ் மேடை, பெண் ஜோடிச்சு வைக்கக்கூடிய மேடை, அதே போல் பந்தல், ஆடியோ, வீடியோ, கேட்ரிங் சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். தேவையுடையவங்க எங்களை அணுகலாம். எங்களுடைய அலுவலகம் எல்லா ஃப்ளோட்டில் இருக்குது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்கெட்டே சாப்பிட்டா இப்போ சாப்பாடு எப்படி? 50 வயசு சாப்பாடு நேரம் தெரியாதனால முதலுதவி மாதிரி இது பண்ணி முன் பசிக்கு இதை போட்டு ஆத்துறீங்களா? ஆத்துங்க. என்ன பைக் சொல்லி அந்த வார்டு கூட்டு போறாங்க. என்ன
திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பந்தி சமையல் வந்து ரொம்ப களைகட்டும், சாப்பாடும் ரொம்ப ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும். ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். காயல்பட்டினத்துடைய பாரம்பரிய கலரிக்கறி, அந்த கலரி சாப்பாடு அது எப்படி செய்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்கங்கிறத தெளிவாகவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு, கலரிக்கறி, மாங்காய் பருப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் கலரிக்கறி. இந்த கலரிக்கறியுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே அபாரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். காயல்பட்டத்துடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நெய்ச்சோறு. இந்த நெய்ச்சோறு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுடைய தலைப்பால் எடுத்து செய்யக்கூடியது. ரொம்பவே அருமையாகவும் நல்ல அரோமாவும் கிடைக்கும். காயல்பட்டினத்துடைய பாரம்பரிய கலரிக்கறியும் நெய்ச்சோறும் நல்ல சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு அறுசுவை உணவு நம்ம காயல்பட்டினம் கலர் சாப்பாடை வச்சு அசைச்சிட்டாங்க. இந்த விடுமுறையில் வந்து இந்த திருமணம் வந்து மறக்க முடியாத திருமணமாக ஆயிடுச்சு. அல்லாஹ் வந்து இந்த மணமக்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவான். பாரக்கல்லாஹ். பொதுவாக முஸ்லீம்கள் பாய் வீட்டு கல்யாணம்னாலே அங்கே பிரியாணி தான் வந்து கட்டாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் காயல்பட்டினத்தில் பிரியாணி ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும். இங்கே வெள்ளை சோறு, வெறுஞ்சோறு அல்லது நெய்ச்சோறு, அதோட கலரிக்கறி, இவ்வளோ பாரம்பரிய கறி இதுதான் இருக்கும். ஒரு எவ்வளோ சுவையான ஒரு உணவை சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் திகட்டிடும். அதே மாதிரி இந்த கலரி சாப்பாடும் திகட்டும், ஆனால் அடுத்த 3 நாள் இடைவெளியில் திரும்ப கேட்கும். அதான் இதோடைய ஸ்பெஷல். இந்த கல்யாணத்தில் ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்டு ஒரு பெரிய பாத்தி கட்டின ஆட்கள்லாம் இப்போ பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், மருத்துவர் வந்து டயட்டில் இருக்க சொல்லியிருக்கிறாரு. காக்கா டைட்டில் இருக்கிறாங்க, வயிறு டைட்டாக இருக்குது. பெரிய பண்டாரி அவர். ஆமாம், அது விட்டுட்டேனே. இவர் பெரிய அரபு நாட்டு பண்டாரி. ஆமாம், சாலை ஜியாவுதீன் காக்கா ஒரு விகடகவி. பேசினா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். வந்துட்டார் தலைவர் வந்துட்டாரு. கதாநாயகன் வந்தாச்சு. இப்போ சொல்லு, இதை தனியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. ஒரு முக்கியமாக பொது சேவை செய்கிறதுக்காக ஒரு குழுமம் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கு தலைவர் வந்து நம்ம சூப்பி மாமா. ஆமாம், சூனாபி மாமா. சுபஹான் பீர் முகமது சொல்லுங்க. துணைத் தலைவர் வந்து நம்ம ஜியாவுதி மாமா. நீங்கள் செயல் வீரர். அவர் வந்து செயல் வீரரில் வந்து பேச மாட்டார். இதில் வந்து இந்த அனிமலுக்காக தனியாக ஒரு ஆள் இருக்கிறா. ஆமாம், அவர் வந்து சிங்கப்பூர்ல மிருகங்களுக்காக உள்ள அதுக்குன்னே உள்ளவர், ஜீவகாருண்யம் உள்ளவர். அதெல்லாம் இருக்கட்டும். வசந்திக்கு வயசு பேட்டி எடுத்துட்டீங்க போது சுபஹான் பீர் முகமது அவர்களின் கல்யாணத்திற்குன்ட்டாரு. சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சொல்லுங்க. பொண்டாட்டி போய் சொல்லி கொடுத்துட்டேன். லதா, இந்த மாதிரி விஷயம் மாப்பிள்ள சொல்லுங்கிறாரு. மணமக்களுக்கு வாழ்த்துக்கள். மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்க கையை பிடிக்கல. தந்தை தகப்பனார் இல்லையா, உரிமை அவங்களுக்கு தானே இருக்கு. பையன் பக்கத்துல இருக்கிறாங்க, பிடிங்க. கன்னியாதானம் நீங்க இப்படிலாம் பண்ண அங்க ஆசை கூடிட்டு இருக்குது. மச்சி கோவப்பட்டுருவோம். அதுக்கு